குட் மார்னிங் சோல்ஸ். ஆக்சுவலாக நேற்று வந்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட மதரை வந்து நான் வந்து இந்த குரூப்பில் வந்து சேர சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இவங்க வந்து ஜீசஸை வந்து ரொம்ப விரும்பி கும்பிடுறவங்க. இந்த இந்த பாட்டு எல்லாமே சிவனுக்காக எல்லாம் பாடியிருக்கு, அது எப்படி கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். அதனால முதல்ல நான் அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். திருமூலர் வந்து இந்த சாங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சொல்கிற சிவன் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அல்டிமேட் காடுன்றது ஒரே ஒரு சிங்கிள் ஒரு ஃபார்ம்லெஸ்ஸான ஒரு பர்சன். ஓகேங்களா? நம்ம வந்து பர்சன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம எப்போ கம்ஃபர்டபுள் ஆகும்னா, நம்மள மாதிரியே ஒரு உருவம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி நினச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ் லெவலுக்கு, நம்மளோட அந்த ஞானத்தோட லெவலுக்கு அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து அவங்கள வந்து கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். அதனால நான் வந்து ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறேன், ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த ஆளுக்கு வந்து என்ன அப்படின்னா, உருவம் கிடையாது. அவங்க என்ன மாதிரி ஒரு நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, டச் பண்ணி உணர முடியாது, அவங்கள வாசனை பண்ண முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு வந்து கரெக்டான இந்த ஞான வழியில் நம்ம போனோம்னா நம்ம வந்து உணர முடியும். அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம கூட வந்து இருக்கிறத, அவரோட அன்பு, அளவு கடந்த ஒரு அன்பு, அவரோட அருள் எல்லாமே வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். இதுதான் காட். அப்போ இந்த காடை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஞானம் வேணும். எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது. அந்த ஞானமும் வந்து எல்லாருக்குமே 100% கிடைச்சிருமான்னு கேட்டா கிடையாது. அந்த பாதையில அப்படியே போக போக ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விதமா வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து காட்சி தருவாரு. கடவுள் உருவமா காட்சி தருவாரு, உருவம் இல்லாம காட்சி தருவாரு. இந்த மாதிரி பல விதத்துல நம்ம மனசுல வந்து அந்த காட்சி வந்து வரும். இங்க திருமூலருக்கு பிடிச்ச உருவம் சிவன், அவ்வளவுதான். அதனால அவருக்கு வந்து அவரோட கன்வீனியன்ஸ்க்காகவும் அவரோட விருப்பத்துக்காகவும் அவர் வந்து சிவன்ற ஒரு ஃபார்மை வந்து அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டாரே தவிர, மித்தபடி கிறிஸ்டியானிட்டியில ஜீசஸ் வந்து இங்க வந்து பிறந்து வாழ்ந்துட்டு போனவர். அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி அவேக்கண்ட் ஒரு டிவைன் பவரை வந்து பயங்கரமா வந்து தனக்குள்ள வந்து ரியலைஸ் பண்ணின ஒரு ஹியூமன் பீயிங். அதே தான் வந்து எல்லா விதமான சாய்பாபாவும் அப்படிதான். யாரெல்லாம் வந்து இங்க வந்து வாழ்ந்துட்டு, ரமண மகரிஷி அதுதான், ராகவேந்திரா அவரு ஸ்ரீ ராகவேந்திரா அவரும் அப்படிதான். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இங்க வந்து மனுஷங்களா வாழ்ந்துட்டு போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே தனக்குள்ள இறைவன் இருக்காங்கன்றத உணர்ந்து இறைவனுக்கும் தனக்குமான கனெக்ஷனை வந்து பயங்கரமா வந்து டெவலப் பண்ணி தன்னை வந்து மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பர்சனா மாறி கடவுளா வாழ்ந்துட்டு போனவங்க. ஆனா இவங்க எல்லாருமே வந்து காட்டுறது வந்து அவங்கள கடவுள்னு சொன்னதே கிடையாது. அதுக்கு மேல ஒருத்தரை வந்து எப்பவுமே சொல்லுவாங்க. இப்ப ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து சன் ஆஃப் காட் அப்படின்ற மாதிரி தான் அவரை வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த காட் யாரு? அதுதான், அந்த காடு தான் இங்க வந்து திருமூலர் சொல்ற சிவன். ஓகேங்களா? இதே தான் முஸ்லிம்ஸ்லயும் அந்த உருவம் இல்லாம வந்து அவரை வந்து அல்லான்னு கும்பிடுறாங்க இல்லையா? அந்த அல்லான்றவர் தான் அந்த ஃபார்ம்லெஸ் டிவைன். ஸோ எல்லா இடத்துலயும் அந்த ஒரே டிவைனை தான் வேற வேற ஃபார்ம்ல ஒவ்வொரு ஜியோகிராபிக்கல் பிளேசஸ், நம்ம உலகம்ன்றது ரொம்ப பெருசு. அப்ப நம்ம வந்து ஆதி காலத்துல இருந்து நம்ம எல்லா இடத்துலயும் இப்ப வந்து நம்ம வந்து நியாண்டர்தல் மேன்ல இருந்து நம்ம எல்லாருமே பிரிஞ்சு 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 எல்லாருமே ஒவ்வொரு ஏரியால போய் செட்டில் ஆன பிறகு அந்தந்த ஊர்ல அந்தந்த கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த நடைமுறைக்கு ஏத்த மாதிரி ஒரு உருவத்தை வந்து நம்ம வந்து கடவுள்னு வச்சு நம்ம வந்து கும்பிட ஆரம்பிச்சோம். அதுல சில காட் ஃபார்ம்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துவிசம், புத்திசம் இந்த மாதிரி நிறைய வந்து அந்த ஃபார்ம்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நிறைய ஃபார்ம்ஸ் வந்து அந்த சின்ன லெவல்லயே இருக்கும். ஒரு ஊர் லெவல்ல மட்டும் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுப்பாங்க. இது இது எப்படின்னா, கடவுளை வந்து நம்ம ரெண்டு விதமா வந்து நம்ம சொசைட்டி வந்து கும்பிடுது. ஒண்ணு வந்து அந்த உருவமே இல்லாத அந்த அல்டிமேட் காடை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பேர் வச்சு, சிவன், முருகன், ஐயப்பன், ஆஹ் இன்னும் வேற என்னெல்லாம் பேர் இருக்கோ அந்த மாதிரி நம்ம சொல்றோம். பட் இன்னொரு ஆக்சுவல் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நிறைய பேர் வந்து நிஜமாவே இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து ஸ்பிரிச்சுவலா வந்து பயங்கரமா வந்து டீப்பா போய் தனக்குள்ள இறைவன் இருக்காங்கன்றத உணர்ந்து தனக்குள்ள நிறைய அந்த 8 சித்திகள்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? முன்னாடி பாட்டுல எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அந்த கடவுளோட ரொம்ப கனெக்ட் ஆகிறவங்களுக்கு நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் வரும். அவங்க வந்து பேசுற வார்த்தை வந்து உண்மையாகும். அவங்க நின்றாலே அந்த இடத்துல வந்து நல்லது நடக்கும். அவங்க போய் ஒருத்தவங்கள முடியாதவங்கள டச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியாகும்.
இது எல்லாமே எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிராக்குலஸ் பவர் தான். ஒரு சிலருக்கு மட்டும்லாம் கிடையாது. ஆனா உணராதவங்களால அதை வந்து அவங்களுக்கு அந்த பவர் வந்து வெளிப்படாது. உணர்ந்தவங்களுக்கு அந்த பவர் வெளிப்படும். 8 சித்திகளும் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த மாதிரியான ஆட்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 8 சித்திகளும் வந்து அவங்களுக்கு வந்து பளிச்சுன்னு வெளியில வந்து அவங்க நிறைய மிராக்கிள்ஸ் நடத்தி காட்டிட்டு போயிருப்பாங்க. அப்ப அவங்க காலத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வழி வழியா வர்றவங்க அவங்கள கடவுளா தான் பார்த்திருப்பாங்க. அப்ப அவங்கள கடவுளா பார்த்து அப்படியே காலப்போக்குல வந்து இப்ப உள்ள கம்யூனிகேஷன் மாதிரிலாம் அந்த காலத்துல கிடையாது இல்லையா? நான் சொல்றதெல்லாம் 3000 வருஷம், 4000 வருஷம், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் மோடும் கிடையாது. ஈவன் லாங்குவேஜ் கூட ப்ராப்பரா டெவலப் ஆயிருக்காதுன்ற போது, நம்ம வந்து அப்படியே அவங்கள கடவுளா கொண்டு வந்திருக்கலாம். இது வந்து நான் வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறது. ஈவன் சிவன் அவரே வந்து ஒரு ஏதாவது ஹிமாலயாஸ்ல வாழ்ந்த ஒரு மனிதரா இருக்கலாம். அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கன்டு லீடர் ஆகி அவர் தான் வந்து அவர் அகத்தியரை வந்து அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா இருந்திருக்கலாம். ரொம்ப காட்லியா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாருமே வந்து இறைவனை வந்து சிவன் அவர் மூலமா பார்த்திருக்கலாம். அதே மாதிரி தான் முருகனும் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். விநாயகரும் அதே மாதிரி இருந்திருக்கலாம். துர்க்கையும் அதே மாதிரி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்தவங்கள நம்ம வந்து கடவுள்னு கூட கும்பிட்டுருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியான சிச்சுவேஷன். அதனாலதான் ஏன் இத்தனை காட் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு அது ஆன்சரா இருக்கும். ஒரு குரு வந்துட்டாங்க, அந்த குரு வந்து பயங்கரமா மிராக்கிள்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த குரு வாழ்ந்த காலத்துல வாழ்றவங்க வந்து அவங்கள வந்து பயங்கரமா மரியாதையோட அவங்களுக்குள்ள வந்து இறை தன்மை இருக்குன்னு புரிஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அந்த குரு மறைஞ்ச பிறகு அடுத்தடுத்து வர்ற ஜெனரேஷனுக்கு அவங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னா, இவங்க தான்ப்பா கடவுள். ஏன்னா அவங்களால குரு சொல்லி புரிய வச்ச அளவுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்களால சொல்லி தர முடியாது. அப்ப வேற வழி இல்லாம என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவங்க கடவுள், இவங்களை கும்பிடு எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம கூட வாழ்ந்துட்டு போன மகத்தான மனிதர்களை நம்ம வந்து கடவுளா எடுத்துட்டு போயிருப்போம். இந்த மாதிரி தான் நிறைய ஃபார்ம்ஸ் வந்திருக்குமே தவிர, எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய இறைவன்றது ஒரே ஒருத்தர் தான். அதை மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து சிவனை மட்டும்தான் கும்பிடுவேன், நான் வந்து விஷ்ணுவை மட்டும்தான் கும்பிடுவேன், நான் வந்து இந்த வழியில போறவங்க, நான் வந்து கிறிஸ்டியானிட்டியில இந்த வழியில போவேன், நான் முஸ்லீம்ல இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்தந்த ஏரியாக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த ஒரு பழக்க வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி சில வழிமுறைகளை சொன்னாங்களே தவிர, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க மொத்த எல்லா ரிலிஜியஸ் புக்ஸையும் நீங்க படிச்சீங்கன்னா அல்டிமேட்டா ஒரே ஒரு உண்மையை தான் சொல்லியிருப்பாங்க. இறைவன் ஒருவர் தான். இறைவன் எல்லாருக்குள்ளே இருக்காங்க. இந்த 2 விஷயத்த மட்டும்தான் திரும்பி திரும்பி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. வேற மாத்தி சொல்லவே மாட்டாங்க. மத்தபடியான பழக்க வழக்கங்களை மட்டும்தான் மாத்தி சொல்லியிருப்பாங்க. ரிச்சுவல்ஸ், ரைட்ஸ், பூஜை பண்றது இதெல்லாம் மட்டும்தான் மாறி இருக்குமே தவிர, அடிப்படையில இருக்கக்கூடிய ட்ரூத் ஒண்ணே ஒண்ணுதான். அப்ப இந்த புக்கை வந்து திருமூலர் எழுதின இந்த புக்கு மூலமா நீங்க எதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன கடவுள் பிடிச்சிருக்கோ அந்த கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு மோடா தான் நீங்க இதை திருமந்திரத்தை புரிஞ்சுக்கிறோமே தவிர, திருமூலர் மூலமா நான் சிவனை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுன்றது ஒரு அறியாமையில நம்ம பேசுறது. அப்ப உங்களுக்கு என்ன கடவுள் பிடிச்சிருக்கு அந்த கடவுளை எடுத்துக்கோங்க. எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும், அப்ப ஜீசஸ் சொல்ற கடவுள் யாரு அப்படின்றத நான் திருமூலர் மூலமா புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அல்லாஹ் பத்தி எனக்கு ஆல்ரெடி குரான்ல நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நீங்க சொல்றது மூலமா குரானையும் இதையும் நான் ரிலேட் பண்ணி பார்த்துக்கிறேன். குரான்ல சொல்லியிருக்க விஷயங்களும் நீங்க சொல்றதும் மேட்ச் ஆகுதா, திருமூலர் சொல்றதும் மேட்ச் ஆகுதான்னு நான் செக் பண்ணி அது மூலமா நான் இறைவனை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறேன். என்னோட இறைவனை, என்னோட அல்லாவை நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். அதே மாதிரி என்னோட கிருஷ்ணரை நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். இந்த மாதிரியான எண்ணத்துலதான் வந்து இந்த ஆடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க லேர்ன் பண்ணணுமே தவிர, சிவன் ஒருத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சிவனுக்கு நம்மளுக்கும் சம்மந்தம் கிடையாது, நம்ம சிவனை கும்பிடுறவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி நினைக்கவே வேண்டாம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அறியாமை. அதை நான் திரும்பி ஆல்ரெடி நான் சொல்றேன். இறைவன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு. ஓகேங்களா? சாப்பாடோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அந்த பசின்றது வந்து நம்மளுக்கு வந்து பசி ஏன் வருது அப்படின்னா, அந்த பசி வந்து நம்மளுக்கு எனர்ஜி கம்மி ஆகும்போது, நம்மளால அன்னைக்கு டேயோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி உணவு மூலமா தான் மெயினா நம்மளுக்கு கிடைக்கும். அந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டாதான் நம்மளால வந்து உயிரோட இருக்க முடியும். அப்ப இறைவன்றது அந்த மாதிரிதான். இறைவனை நம்ம கரெக்டா புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து உள்ள வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகலாம். ஃபெயிலியர்ல இருந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஃபெயிலியர் இந்த சென்ஸ், இறைவன் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை புரிஞ்சு நம்ம எடுத்துட்டு போக முடியும், அறியாமையில நம்ம கஷ்டப்படாம. அப்ப அந்த மாதிரியான உணவு தான் வந்து இறைவன். அப்ப ஒரு ஒரு ஃபுட்டு அப்படின்னு வரும்போது எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லா ஒரே சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்றோம். ரைஸ், வெறும் ரைஸ், சாம்பார், பொரியல் இது மட்டும் தான் சாப்பிட்றோமா?
அதில் பிரியாணி மட்டும்தான் சாப்பிட்றோமா? அப்படி கிடையாதுல்ல. ஒவ்வொரு ரீஜனுக்கும் எவ்வளோ வகையான உணவுகள் வந்து அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து உணவு வகைகள் வந்து டிஃபர் ஆகுது. அதே மாதிரி தான் காட் ஃபார்ம்ஸும் ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரியான வழியில் நிறைய காட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா அது என்னது, நம்ம பசியை தணிக்கக்கூடிய ஒரு உணவு, அவ்வளோதான். அந்த உணவு வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்போது நம்ம ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து அன்ஹெல்த்தியாக நம்ம 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 டேஸ்ட்டுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அன்ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நம்ம உணவு வந்து நம்ம உடம்பு வந்து கெட்டு போகுது. அது மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், ரொம்ப மூட நம்பிக்கையான ஒரு விஷயங்களை பண்ணுறது, அதே மாதிரி கடவுள்ன்ற பேரில் அடுத்தவங்களை ஃபுல்லாக காயப்படுத்துறது, ஏன் கடவுள் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப கொல்ல கூட தயங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அது எப்படின்னா ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட்டை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுற மாதிரி. அன்ஹெல்த்தி ஃபுட்டை கன்சியூம் பண்ணும்போது கண்டிப்பாக உடம்பு கெட்டு போய் நம்ம செத்து போவோம். இதுதான் நடக்கும். டிசீஸ் வந்து நம்ம கஷ்டப்படுவோம். இதே தான் இறைவனும் சொல்லி, இறைவன்றது ஒரே ஒரு உணவு, நம்ம பசியை தணிக்கக்கூடிய உணவு. அது பல ஃபார்ம்ஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏற்ற ஃபார்மில் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்காக அந்த ஃபார்மில் வந்து அவைலபிளாக இல்லைன்றனால எனக்கு இன்றைக்கி வந்து எனக்கு பிரியாணி தான் பிடிக்கும், ஆனால் நான் பிரியாணி இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன், நான் பட்னியாக கூட இருப்பேன்னு சொல்லி உங்களால் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? ஒரு நாள் இருக்க முடியும், ஆனால் ஒரு நாளே உங்களால் தாங்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன சாப்பாடு அவைலபிளாக இருக்கோ அதை சாப்பிட்டுப்பீங்கல்ல. அந்த மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபார்மில் வந்து இன்ஃபர்மேஷன் வரலை அப்படின்னா வேற என்ன ஃபார்மில் யார் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்து அது மூலமாக உங்களோட பசியை தணிச்சுக்கோங்க. இதை மட்டும் வந்து விடாமல் பண்ணுங்க. திருமூலர் அவரோட திருமந்திரம் சிவன்ற ஒரு காட் ஃபார்முக்கு மட்டும் கிடையாது, அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய எல்லாரும் அக்செப்ட் பண்ணுன அந்த ஆதி இறைவன் இருக்காங்கல்ல, அந்த ஒன்லி பிரைம் ஏகன், அவங்களுக்காக வந்த பாட்டு. அது எல்லா ரிலிஜனுக்கும் அப்ளை ஆகும், எல்லா கடவுளுக்கும் அது அப்ளை ஆகும். அதை புரிஞ்சு இந்த திருமந்திரத்தை வந்து நீங்கள் படிங்க. உங்களால் வந்து 100% இதோட பெனிஃபிட்டை வந்து அட்டைன் பண்ண முடியும். இப்போ நம்ம சாங்குள்ளே போகலாம். கண்டு கண்டு உள்ளே கருத்துற வாங்கிடீர், கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல காணலாம். பண்டுக தெங்கும் பழமறை தேடியை, இன்று கண்டு இங்கே இருக்கலும் ஆமே. அதாவது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த தேவையான ஞானம் இருக்குது இல்லையா, அந்த ஞானத்தை தேடி நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. உங்களோட லைஃபே வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி தான். அந்த கிளாஸ் ரூமை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் என்ன இறைவன் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சால், நீங்கள் வந்து இருக்கிற எல்லா பழைய ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்ஸ், வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, பைபிளில் டீப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது போக இன்னும் வேறு ஏதாவது நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி நம்ம தேட வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லா ஞானமும் உள்ளேருந்து வர ஆரம்பிச்சிருமா. ஸோ நம்ம லைஃபே ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் ரூம், அவ்வளோதான். காட் டிவைனோட ஸ்கூல் நம்ம லைஃப். இதைத்தான் வந்து இந்த பாட்டில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் சொல்கிறேன். கண்டு கண்டு உள்ளே கருத்துற வாங்கிடீர் அப்படின்னா, வெளியில நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து உள்ளே அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள கருத்துற, கருத்துறனா சும்மா வெளியில நடக்கிற விஷயத்தை வச்சு உடனே வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுவோம்னா, இந்த 3 டைமென்ஷன் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். 3 டைமென்ஷன் வேர்ல்டுனா நம்ம இப்போ வாழ்ந்த வாழ்க்கை தான் நிஜம், இது கடவுள்னு ஒருத்தரும் கிடையாது, இதுக்கு பின்னாடி எந்த அர்த்தமும் கிடையாது, நம்ம பாட்டுக்கு பிறந்தோமா, நம்ம வந்து படித்தோம், நம்ம குடும்பத்தை கல்யாணம் பண்ணோம், பிள்ளை பெற்றுக்கிட்டோம், அந்த பிள்ளைக்கு தேவையானதை பார்க்குறோம், நம்ம லைஃப்பில் பணத்தை சேர்க்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரியான ஒரு ஷாலோ லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அறியாமையில வாழ்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு பேர். இந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம வந்து நெகட்டிவான கருத்துக்களை நிறைய எடுத்து வச்சுப்போம். நெகட்டிவ் கருத்து என்னென்னு பார்த்தா, நம்மளை எல்லாரும் ஏமாத்திடுவாங்க, சுற்றி உள்ள எல்லாருமே நம்மளை ஏமாற்றுவாங்க, நம்ம தான் வந்து கவனமாக பொழைச்சிக்கணும், நம்ம குடும்பத்துக்குன்னு இருக்கணும், அடுத்தவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணிட்டுலாம் இருந்தோம்னா நம்ம நடுத்தெருவில் போய் நின்றுவோம், அப்புறம் விவரமாக இருக்கணும், யாராவது வந்து நம்மளை ஏமாத்திடுறதுபடி நம்ம பார்த்துக்கணும், அதே மாதிரி நம்ம நல்லா இருக்கணும்னா மற்றவங்க என்னன்னாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது, முதல்ல நம்ம வாழ்க்கையை பார்க்கணும், பணம் தான் முக்கியம், அந்த பணத்தை நோக்கி நம்ம போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும், பணம் இல்லாதவன் எவனாலையும் நிம்மதியாக இருக்க முடியாது, ஸோ பணத்தை மட்டும் நீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தன்னோட தேவைக்காக வந்து யார் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையிலையும்
காயப்படுத்திட்டு வாழ்றது, அதே மாரி கேலி கிண்டல்ன்ற பேர்ல மத்தவங்களோட மனச புரிஞ்சுக்காம வந்து புண்படுத்துறது. இந்த மாதிரி தானே வந்து ஒரு மாஸ்க் மாரி போட்டுக்கிட்டு, நான் இந்த புரொடெக்ஷன்குள்ள இருக்கிறனால தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புரொடெக்ஷன்ற பேர்ல அடுத்தவங்க எல்லாத்தையும் காயப்படுத்துறது. இந்த மாதிரி நெறைய வேலைகள் வந்து நம்ம லைஃப வந்து நம்ம வந்து நல்லா எடுத்துட்டு போறதுக்கு பண்ற மாரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வாழ்க்கைன்றது ஒரு சரியான முட்டாள்தனமான வாழ்க்கை. அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் ஒரு டீப்பான ஒரு மீனிங் வந்து இறைவன் வந்து குடுத்திருப்பாரு. அந்த மீனிங்க புரிஞ்சு, அந்த மீனிங்க வந்து நம்ம வந்து உள்ள வந்து எடுத்துக்கணுமா. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காரு. 2வது லைனு கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல காணலாம். அதாவது அந்த உண்மை இருக்குது இல்லையா? அந்த அண்டர்லையிங் மீனிங் ஏன் இது நடக்குது அப்படின்ட்டு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ கஷ்டப்பட்டு படிச்சா ஐஏஎஸ் ஆயிரலாம் அப்படின்றது தான் சின்ன வயசுலேருந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஈவன் சினிமால பார்ப்போம், மோட்டிவேஷன் சாங்ஸ்ல பார்ப்போம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீ பயங்கரமா உயிர குடுத்து நீ வந்து பயங்கரமா போராடினீன்னா, அது உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு. அப்படி ஒரு எண்ணத்துல தான் நான் கிட்டத்தட்ட 14 வருஷம் என்னால முடிஞ்ச அளவுக்கு உயிர குடுத்து நான் படிச்சேன். மேக்ஸிமம் எஃபோர்ட்ஸ் போட்டு நான் படிச்சேன். ஆனா, எனக்கு வந்து யாருமே என்ன சொல்லிக் குடுக்கல அப்டின்னா, நீ வந்து இன்னைக்கு மொமெண்ட்டையும் சேர்த்து நீ வந்து மீனிங்ஃபுல்லா வாழ்ந்தா மட்டும் தான். அதே மாரி ஃபியர்லெஸ்ஸா நீ வந்து ஒரு விஷயத்த நோக்கி போனா, அந்த விஷயம் உனக்கு டிசர்விங்கா இருந்தா உனக்கு கிடைக்கும். உனக்கு டிசர்விங் இல்ல அத விட உனக்கு பெரிய ஒரு வெ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு இருக்குன்னா, நீ எவ்ளோ சேஸ் பண்ணாலும் அது கிடைக்காதுன்றது எனக்கு யாருமே சொல்லி தரல. எனக்கு சொல்லிக் குடுத்ததெல்லாம் விடவே விடாத. நீ எப்படியாவது வந்து முயற்சி எடுத்து நீ படிச்சு பாஸ் பண்ணிரு. எவ்ளோ வருஷம் ஆனாலும் சரி, உன் வாழ்க்கையே போனாலும் சரி, ஆனா பாஸ் பண்ணிரு அப்படின்னு தான் சொல்லிக் குடுத்தாங்க. சரி பாஸ் பண்ணிட்டா, நான் ஐஏஎஸ் ஆயிட்டா என் லைஃப் என்னைக்குமே வந்து 100% வந்து ஹாப்பியா இருக்குமா? அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குமான்னா, அது யாருமே கேரண்டி குடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீ ஒரு விஷயத்துக்காக இவ்ளோ உயிர குடுத்து பண்ற அளவுக்கு அந்த விஷயம் வந்து வொர்த்தா? அதுவும் யாரும் சொல்லல. இன்னைக்கு நாள நீ தொலைச்சுட்டு இன்னைக்கு நாள்ல இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள வந்து நீ விட்டுட்டு, உன் ஹெல்த், உன்னோட மனநிலை, மத்தவங்களுக்கு உதவி பண்ற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே விட்டுட்டு நீ வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக ஓடுனன்னா, அது வந்து உனக்கு வந்து கரெக்ட்டான பலன் தருமான்னா, அதுவும் யாருமே எனக்கு சொல்லல. இப்படி ஒருத்தவங்க வந்து ஒரே விஷயத்த மட்டும் வந்து தப்பா கைட் பண்ணா, அந்த கைடன்ஸ்லயே நம்ம ஓடி, நம்ம வாழ்க்கைய தொலைச்ச பிறகு தான் நம்மளுக்கு வந்து புரியுது. இல்ல இது கிடையாது வாழ்க்கை. இத தாண்டி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அத யாரும் டீச் பண்ணல அப்படின்னு சொல்லி, நம்மளே நம்ம செல்ஃபா வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது, இறைவன் வந்து ஒவ்வொன்னும் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி தருவாரு. அந்த சொல்லி தர விஷயங்கள் தான் அந்த டீப்பான ஒரு ட்ரூத்தா எனக்கு இருந்துச்சு. அந்த டீப் ட்ரூத் எல்லாத்தையும் நான் தேடி போக ஆரம்பிச்ச பிறகு தான் எனக்கு லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்க நெனச்ச மாதிரி நடக்கல. நீங்க கெஸ் பண்ணாத மாரி நடக்காம வேற ஏதோ மாதிரி நடக்குது. நீங்க நெனச்ச மாதிரி ஒரு ஆளுங்க வந்து பிஹேவ் பண்ணல. நீங்க வந்து ஒருத்தவங்க வந்து இவங்க இப்படிதான் நம்ம லைஃப் லாங் நம்ம கூட வந்து இப்படி இருப்பாங்கன்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஷாக்கு, ஒரு ட்விஸ்ட் தர்றாங்கன்னா, நம்ம அப்படியே பிளெயினா அவங்கள வந்து ப்ளேம் பண்ணிட்டு, அவங்கள வந்து நம்மள வந்து பீட்ரே பண்ணிட்டாங்க, நம்மள வந்து இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம இப்படி இருப்போம்னு நெனச்சோம், ஆனா அப்படி ஆயிட்டோம் அப்படிலாம் நெனச்சு பொலம்பாம, ஏன் இது நடந்தது? இதுக்கு பின்னாடி இறைவன் எனக்கு ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி, அந்த தேடல உங்க மனசுக்குள்ள வச்சீங்க அப்படின்னா, இறைவன் வந்து பளிச்சுன்னு வந்து வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாருங்க. என்ன சொல்ல வரேன் நான்? இந்த விஷயம் மூலமா உனக்கு என்ன சொல்ல வரேன்? அப்படின்னு சொல்லுவாரு. அத நீங்க நோட் பண்ணிட்டு, அத உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணணும். இப்படிதான் வந்து லைஃப எடுத்துட்டு போணும் அப்படின்றது தான் திருமூலர் வந்து அழகா என்ன சொல்றாரு, "கண்டு கண்டு உள்ளே கருத்துர வாங்கிடீர்." ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து அதோட கருத்த கரெக்ட்டா புரிஞ்சு, நீ வந்து உள்ள வந்து கொண்டு கொண்டு உள்ளே உள்ள அப்படியே எடுத்துட்டு போறதுக்குள்ள, எல்லாத்தையும் உள்ள உள்வாங்குறது. ஓ! இதுக்கு பின்னாடி இதான் அர்த்தமா? எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சு. அந்த லவ் ஃபெயிலியர் பின்னாடி இதான் மீனிங்கா? எனக்கு ஜாப் போச்சு. அதுக்கு பின்னாடி இதான் மீனிங்கா? எனக்கு வந்து எக்ஸாம்ல வந்து தொடர்ந்து பண்றேன். அந்த ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கு பின்னாடி இதான் மீனிங்கா? நான் ரொம்ப விரும்பினவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இதான் மீனிங்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீனிங்கையும் நீங்க தேட 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 உங்களுக்குள்ள ஏகப்பட்ட மேஜிக்கல் குவாலிட்டிஸை நீங்க கண்டுபிடிக்கலாம். டிவைன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதைத்தான் வந்து கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. குணம்னா நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், இறைவன் நம்ம கூட வந்து எப்படிலாம் டிராவல் பண்றாருன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த செகண்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. தென் 3வது லைன் பண்டுகத்து எங்கும் பழமறை தேடியை. அதாவது முன்னாடி காலத்துல வந்து நெறைய பேர் வந்து இத வந்து அ நம்மளுக்கு உள்ளயே எல்லாம் இருக்குன்றது புரியாம எல்லாரும் வந்து வேதங்கள வந்து தேடுறது, இன்னும் ஞானிகள் எழுதின புக்க தேடுறதுன்னு சொல்லிட்டு, ஒரு புக்க படிச்சுட்டு இன்னொரு புக்க படிச்சுட்டு புக்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
இந்த புக்கை படிக்கணும், அந்த புக்கை படிக்கணும். என் லைஃப் முடியறதுக்குள்ள நான் எல்லா ஞானம் சம்மந்தப்பட்ட புக்கு, ரிலிஜியன் சம்மந்தப்பட்ட புக்கையும் நான் படிச்சிருக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமா தேடி தேடி படிப்பாங்களாம். அதை வந்து இங்க சொல்லி, அப்படியெல்லாம் நீங்க இனிமே பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதாவது இவரே வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புக்கு இது, ஒரு பாட்டு இது. அப்பயே அவர் பண்டுன்னு சொல்றாரு. அப்ப பழைய காலம்னா அப்ப வேதத்தை வந்து தேடி தேடி, ஏன்னா அப்பெல்லாம் புக்கெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல, எல்லாமே மேனுஸ்கிரிப்ட்ல தான், அந்த ஓலைச்சுவடியில தான் இருந்திருக்கும். அப்ப அவங்க அதெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி தேடி தேடி ஆசையா வந்து படிச்சிருக்காங்களாம் நிறைய பேர். அதை வந்து அவர் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, இன்று கண்டு இங்கே இருக்கலும் ஆமே. அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்றபடி நீ வந்து உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி இறைவன் என்ன உனக்கு சொல்லி தராருன்றத நீ புரிஞ்சு ஒவ்வொரு நாளும் வந்து உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா, நீ எங்க இருக்கியோ அங்கேயே உனக்கு இறைவன் வந்து டீச் பண்ணுவாரு. அந்த வேதங்கள்ல என்ன இருக்கோ, இல்ல மத்தபடி ஞானியர் எழுதின புக்ல எல்லாம் என்ன இருக்கோ அதை உனக்கு வந்து பளிச்சுன்னு காட்டுவாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வேதங்களே யார் வந்து சொன்னது? இறைவன் சொல்லி அந்த முனிவர்கள்லாம் எழுதினதுதான் வேதங்கள். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உள்ள இருந்து இறைவன் வந்து உணர்த்தின விஷயங்களை தான் எல்லாருமே ஸ்பிரிச்சுவலா எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப அது ஏன் உனக்கும் வராது? உனக்கு தாராளமா வரும் இல்லையா? அப்ப உனக்கு வரணும் அப்படின்னா நீ ஏன் உன்னையும் ஞானியரையும் பிரிக்கிற? அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, நம்மளாம் அவங்கள மாதிரி வர முடியுமா அப்படின்னு. எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாருன்ற போது எல்லாருக்குள்ளேயும் அதே ஞானம் தான் வரப்போகுது, அதே உண்மைதான் வரப்போகுது. நீ அந்த வழிக்கு வந்தீங்கன்னா உனக்குள்ளேயும் அது தெரிய வரும். அப்புறம் எதுக்கு நீ போய் தேடி தேடி புக்கெல்லாம் படிக்கணும்? அவசியமே கிடையாது அப்படின்றதுதான் திருமூலர் வந்து இங்க வந்து அழகா சொல்லியிருக்காரு. ஸோ இதைத்தான் வந்து நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவலாக லிசன் பண்ணுறது, ரீட் பண்ணுறது எல்லாமே. ஏன்னா நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி நான் நிறைய தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு தேடல் வந்துச்சு. என்னென்னா, இல்லை இந்த லைஃப் வந்து இது இப்படிலாம் போகக்கூடாது. லைஃபு ஒரு கஷ்டம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மாறி மாறி இருக்கக்கூடாது. லைஃப்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு. இந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல போய் முடிகிற லைஃப் கிடையாது. அப்ப காட் வேற ஏதோ சொல்ல வராருன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கும் போது அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல மேக்சிமம் என்னென்னலாம் வந்து ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஏஐ டூலோட ஹெல்ப்போட அதோட கோர் மட்டும் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு புக்கெல்லாம் ஃபுல்லாக படிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து பொறுமை கிடையாதுன்றதை விட எனக்குள்ளே இருக்கக்கூடிய தேடலை வந்து இமீடியட்டாக எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணுன்றனால, இப்போ ஒரு புக்கை எடுத்தோம்னா அதை எடுத்துகிட்டு போகும் 6 மாதத்துக்கு, அந்த அளவுக்கு என்னால் முடியாது. அப்படின்றனால நான் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கிறிஸ்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். அதுவும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ளே தோன்ற அந்த உணர்வு, எனக்குள்ளே தோன்ற அந்த ஒரு பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும் நான் போய் எல்லாத்தையும் பார்த்தேன். ஃபஸ்ட்டு எனக்குள்ளே அந்த எண்ணம் தோணிரும். அந்த எண்ணம் வந்த உடனே நான் அதை போய் மேட்ச் பண்ணி பார்ப்பேன். மேட்ச் பண்ணும்போது அது மேட்சாக இருக்கும். இன்னும் அதுக்கான டீப் மீனிங் வந்து எனக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்து ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்ஸை வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ உங்களுக்குலாம் நான் ஏன் வந்து அது பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்களா உங்களுக்குள்ளேயே எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே லிசன் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லை எனக்குள்ள அப்படி தோணலை, ஆனால் எனக்கு யாராவது வழி நடத்தினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க விடாமல் வந்து ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீடிங் வந்து டெய்லி வந்து 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லாமல் போயிடும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணுங்கன்றது தான் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் திருமூலரும் அதுதான் சொல்ல வர்றாரு. அப்போ வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம லைஃப்ன்றது வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்கூலு, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் நான் வந்து எப்பவுமே நான் உணர்ந்திருக்கேன். இந்த பூமின்றது வந்து இருக்கிறதுலே வந்து டஃபஸ்ட் ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்குள்ள நம்ம சோல் வந்து என்ன வருதுன்னா, எங்கேயோ இருந்து நம்ம சோல் வந்து அது ஒரு பாடியை எடுத்துக்குது. அப்போ அந்த பாடியுமே நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பாடி அப்படியே ஏதோ பெரிய இது மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பாடிக்கு வந்து ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. பட் உங்கள் பாடியோட உங்களை நீங்கள் ரொம்ப அட்டாச் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் பாடியே வந்து இந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும், ஒரு வண்டி வேணும். அந்த மாதிரி தான் அந்த பாடி. அந்த பாடிக்குள்ளே வந்து அந்த பாடிக்கு வந்து ஒரு ஃபேமிலியை கொடுத்து, அது ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்து, அதுக்கப்புறம் உங்களை வந்து ட்ராவல் பண்ண வச்சிருக்காரு கடவுள். அப்போ இந்த சோல் எப்படி ட்ராவல் ஆகணும்னா, ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸுக்கு பின்னாடி ஏன் இது நடக்குது, இதுக்கு பின்னாடி எனக்கு என்ன கருத்து கடவுள் சொல்ல வராரு, இது மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மட்டும் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இறைவன் வந்து உங்களுக்குள்ள வந்து அந்த ஞானத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த லைஃப்பில் நடக்கக்கூடிய எந்த சேலஞ்சும் உங்களுக்கு ஆக்சுவல் சேலஞ்சாகவே தெரியாது. ஏன்னா எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. நேற்று ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் நெசசிட்டி வந்து நான் வந்து கொஞ்சம் ஜுவல் வந்து ப்ளெட்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு.
அப்போ என் டாட்டரை தான் நான் வந்து எடுத்து தர சொன்னேன். அப்போ அவள் வந்து அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஏதோ அம்மாவுக்கு பெரிய கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நினச்சிக்கிட்டா. உடனே அவள் வந்து என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறா, உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நீ என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டா. நான் வந்து சொன்னேன், என்ன கஷ்டம் ஸ்ருதி அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ வந்து இந்த ஜுவல்ல வந்து பிளட்ஜ் பண்ணுற அப்படின்னா, அது கஷ்டம்னு நீயே முடிவு பண்ணுற, நான் அப்படி நினைக்கவே இல்லையே, எனக்கு காட் ஏதோ ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காரு, அதை நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான், எனக்கு அது கஷ்டமே இல்லையா. அப்போ உனக்கு லைஃப் வேறு எந்த கஷ்டமே இல்லையா. ஏன்னா கஷ்டம்னு எதுவுமே கிடையாதுப்பா, அப்படி ஏதாவது நான் கஷ்டமாக ஃபீல் பண்ணேன்னா கண்டிப்பாக உன்ட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். அவளா ஒன்றா சொல்கிறா, அப்போ அன்னைக்கு நீ இதை பண்ண, அன்னைக்கு நீ இதை பண்ண, இதெல்லாம் உனக்கு வந்து கஷ்டமான விஷயமா தெரியலையா அப்படின்னும் போது சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. அப்போ எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. அப்போ என் டாக்டர் கிட்ட நான் வந்து ரொம்ப முன்னாடியெல்லாம் வந்து இதை ஒரு பெரிய கஷ்டமாக நான் வந்து சொல்லியிருந்திருக்கேன், ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். அப்போ இப்போ அவள் என்ன நினச்சிக்கிட்டான்னா, அம்மா வந்து நம்ம கஷ்டப்படுவோம், நம்மக்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணாமல் அவங்களே ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டா. பட் ஆக்சுவலாக அப்படி ஒரு விஷயமும் நடக்கலை. ஐ வாஸ் ஹேண்ட்லிங் எவ்ரி திங் லைக் அ கேம். ஓகே, இன்னைக்கு காட் வந்து என்னை இதை பண்ண சொல்கிறாரு, இதை பண்ணுவோம், இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வழி வச்சிருக்காரு போல இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட இன்ட்யூஷன்ஸ் படி நான் பாட்டு பண்ணிட்டு இருக்கேனே தவிர, நான் வந்து ரொம்ப ஜாலியாக பயங்கர ஹாப்பியாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணும்போது அவங்க வந்து அதை வந்து கஷ்டத்தை மறைச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வேர்ல்டுலி திங்ஸ் வந்து இருந்திருக்கு. அப்போ எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு என்னையவே நினச்சி. அப்போ நான் இதெல்லாம் முன்னாடி ஒரு பெரிய விஷயமா நினச்சி நான் ஃபீல் பண்ண ஆளை போல இருக்கு, அதனால தான் என் டாக்டர் இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லி நினச்சி எனக்கு ஆக்சுவலாக சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு எனக்கு என்டையர் லைஃப் ஒரு கேம் தான். ஒவ்வொரு நாளும் வந்து அது ஒரு கேம் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப லைவ்லியாக, எதுவுமே என்னை பர்சனலாக பாதிக்காதபடிக்கு நான் எடுத்துகிட்டு போகிறதுனால ஐ எம் கெட்டிங் சக்ஸஸ் இன் எவ்ரி திங். அட் த சேம் டைம் எனக்கு சேலஞ்சஸும் வரும். ஆனால் ஒவ்வொரு சேலஞ்சையுமே இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வந்துருச்சு, இது மூலமாக எனக்கு காட் ஏதோ டீச் பண்ண போகிறாருன்ற ஆட்டிடியூடில் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது எப்படி வரும் அப்படின்னா, ஒவ்வொரு நாள் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா போதும். இப்போ ஒரு சில ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் வந்து எப்படி நான் இதுக்கு பின்னாடி உள்ள ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை எடுக்கிறதுன்றதுக்கு ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வந்துக்கோங்க. இப்போ எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு, நீங்கள் யார் மேலேயாவது ரொம்ப டீப்பாக பயங்கரமாக எமோஷ்னலாக அட்டாச் ஆகிருக்கீங்க. மோஸ்ட்லி இது லவ் ரிலேஷன்ஷிப்போடு நான் சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். என்னென்னா அந்த உங்களுக்கும் அவங்களுக்குமான இருக்கக்கூடிய காதல் மாதிரி ஒரு அமர காதல் எதுவுமே இல்லைன்ற மாதிரி அந்த காதலுக்காக உயிரை கூட கொடுத்துடலான்னு நினச்சி அப்படியே செரிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே ஒண்டர்ஃபுல்லாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படியே அந்த ஃபீல் ஆகுறதே நீங்கள் வந்து ஒரு காரணமாக வச்சுப்பீங்க. ஏன்னா எனக்கு இந்த லவ் ஃபீல் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னா அந்த லவ் ரொம்ப பியூர், இந்த லவ் வந்து பயங்கரமாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும், எப்போவுமே வந்து விடாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஓவராக நினச்சி என்ன பண்ணுவீங்கன்னா, அன்னைக்கு இறைவனை பத்தின சிந்தனையவே நீங்க விட்டுருவீங்க. இறைவன் காட்டுற வழியிலேயே போகாம விட்டுருவீங்க. இறைவன் காட்டுற வழினா என்ன? ப்ரெசென்ட்ல இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரெசென்ட்ல இருந்தா இறைவன் பேசுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும், தென் வந்து மெடிடேஷன் பண்ணணும், தென் ஸ்பிரிச்சுவல் ரீடிங் பண்ணணும். உங்க கூட அந்த மொமெண்ட்ல உங்க கூட யார் இருக்காங்களோ அவங்க மேல எல்லாத்துலயும் அன்கண்டிஷனலா இருக்கணும். தென் கர்மயோகியா இருக்கணும். உங்களுக்கு ஒரு வேலை கடவுள் கொடுத்துருக்காரு, அது படிப்பா இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு வேலையா இருக்கலாம், எல்லாமே வந்து உங்களோட பெஸ்ட்டை பண்ணணும். ஆனால் ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லவ் பண்ணும்போது உலகமே மறந்துடும், எதுவுமே மண்டையில் ஏறாது, சாப்பாடு கூட உருப்படியாக சாப்பிட மாட்டோம், யார்கிட்டையுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், நம்மளோட வேலைகளை நம்ம உருப்படியாக பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி பண்ணாமல் ஏதோ அது வந்து ரொம்ப தெய்வீக காதல், இந்த காதல் வந்து சாகிற வரைக்கும் வந்து மாறாதுன்ற மாதிரியான எண்ணத்தில் நம்ம வாழும்போது அப்போ வைப்பார் காடு ட்விஸ்ட்டு. ஒன்று அந்த பர்சனும் நீங்களும் பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், இல்லைனா அந்த பர்சனை பற்றி உங்களால் வந்து நம்பவே முடியாத மாதிரி ஷாக்கிங்காக அப்படி எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணி போடுற மாதிரி அவங்களோட கேரக்டர் வந்து உங்களுக்கு ரிவீல் ஆகும். இல்லைனா நீங்கள் அவங்கள வெறுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், உங்களுக்கு அவங்க மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 3 விஷயம் வந்து காட் வந்து செம்மையாக ட்விஸ்ட்டு கொடுப்பாரு. ஆனால் என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ரியலைஸே பண்ண மாட்டோம். நம்ம அவங்கள ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவோம், அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்து திரும்பி இன்னொரு பர்சன் லைஃப்பில் வரும்போது அது வந்து ஒரு பெரிய அப்படியே ஒரு ஃப்ரெஷ் லவ்வாக, பியூர் லவ்வாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ திரும்பி அந்த லவ் வந்து ஃபீல் ஆகும்போது, ஆஹா முன்னாடியும் ஒரு பர்சன் கிட்ட நம்மளுக்கு இப்படி தானே தோணுச்சு, இப்போ திரும்பியும் இதே மாதிரி தோணுதுன்னா ஏன் இந்த பர்சனையும் நம்ம வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி மாற்றிடலாம், இல்லை அவங்க நம்மளை விட்டு போயிடலாம், எது வேணால் நடக்கலாம் இல்லையா. நம்ம இதை திரும்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. போன தடவை பண்ணும்போது என்ன தப்பு பண்ணணும் அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது, கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணணும். நான் போன தடவை ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அவங்கள நான் குறை சொல்ல விரும்பலை, எனக்கு திரும்பி இதே விஷயம் நடக்கும்போது எனக்கு வேண்டாம், அகெயின் அந்த விஷயம் நடக்கக்கூடாது, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், இதில் எனக்கு என்ன டீச் பண்ணுறீங்க அதை எனக்கு டீச் பண்ணுங்கன்னு கடவுள்
கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணால் இறைவன் உங்களுக்கு சொல்லி தருவார். ஒரு லவ்னா அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு, ஒரு டூ மச் ஆஃப் எமோஷனல் அட்டாச்மெண்ட் வித் ஃப்ரெண்டு, ஃபேமிலி மெம்பர்ஸு, குழந்தை, அந்த இடத்துல வந்து நீ ஓவராக அட்டாச் ஆகிருக்க. அந்த ஓவர் அட்டாச்மெண்ட் உனக்கு தேவையில்லை. இறைவன் மட்டும்தான் உண்மை. மித்த எல்லாருக்கிட்டையும் அன்கண்டிஷ்னலாக இரு. நீ போய் உன்னோட எமோஷன்ஸ்க்கு டிபெண்ட் ஆகாத. உன் எமோஷன்ஸை டிபெண்ட் ஆகாத படிக்க உன்னால் வந்து எப்படி இருக்க முடியுமோ அப்படி இரு. இறைவன் கிட்ட மட்டும் எமோஷன். ரெண்டாவது வந்து சேசிங் மணி. பணம் தாங்க வாழ்க்கை. பணத்தை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. பணம் கிடச்சிட்டா அவ்வளோதான், என் லைஃப் எல்லாமே சூப்பராகிடும், என் லைஃப்பில் எல்லாமே நல்லா வந்துடும். பணம் ஒன்று மட்டும்தான் இப்போ எனக்கு பிரச்சனையாக இருக்கும். மற்ற எதுவுமே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போகிறது மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயம் எதுவுமே கிடையாது. அப்படி நீங்கள் வந்து அன்னைக்கு நாளை தொலைச்சிட்டு, அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நீங்களாக இருக்கிறத தொலைச்சிட்டு, ஏன்னா அந்த ப்ரெசண்ட்டு, அந்த நவ் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. இறைவன் அந்த மொமெண்ட்டில் அந்த மொமெண்ட்டில் வாழ்ந்தால் தான் நான் பேசுகிறது உன்னால் கேட்க முடியும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்னைக்கோ நடக்க போகிற ஒரு விஷயத்துக்காக ஒரு நாள் ஃபுல்லாக மெக்கானிக்கலாக நம்ம வந்து இருப்போம். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம வந்து தொலைச்சிருவோம். நம்ம லைஃபையும் தொலைச்சிருவோம், ரிலேஷன்ஷிப்ஸையும் தொலைச்சிருவோம். அதுக்காக மற்றவங்களை காயப்படுத்துவோம், அதுக்காக நம்ம செல்ஃபிஷாக நடந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணுவோம். எல்லா விதமான தவறுகளையும் வந்து அந்த பணத்துக்கு நோக்கி ஓடும் போது நம்ம பண்ணிடுவோம். கடைசியில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெரிய லாஸை உண்டு பண்ணுவார் உங்கள் லைஃப்பில். நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஒரு பெரிய லாஸ் உங்கள் லைஃப்பில் வருதுன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் டூ மச் அப்சஸ்ட் வித் மணி. அவ்வளோதான். நீங்கள் பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டும் உங்கள் லைஃப்பில் கொடுத்தீங்கன்னா அதைத்தான் தூக்குவார் காடு. ஓகேங்களா? தென் ரெண்டாவது, அந்த பணத்தை கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு நிம்மதின்னு ஒன்றே இருக்காது. பணம் வந்த பிறகு இந்த பணத்தினால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைப்பார். அது இன்னும் வலிக்கும். இந்த லாஸை கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். லாஸ் வந்த பிறகு ஓகே, பணத்தை வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு ஓவர் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இறைவனுக்கு சரண்டர் பண்ணி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். இறைவனே நம்மளுக்கு கொடுப்பாரு. அந்த கொடுக்குற பணத்தை நம்ம வந்து நம்மளுக்கும் உதவியாக வச்சுக்கிட்டு, நம்ம குடும்பத்துக்கும் உதவியாக வச்சுட்டு, அடுத்தவங்களுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பணத்து மேலே உள்ள டிட்டாச்மெண்ட்டை கம்மி பண்ணி வாழ்கிறவங்களுக்கு பெட்டராக இருக்கும் சுச்சுவேஷன். வேற கோடிக்கணக்கில் பணத்தையும் கொடுத்து அந்த பணத்தை வச்சு ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க விடாத நிலைமை வந்து கொடுக்கும்போது நரகமாக இருக்கும் அந்த சுச்சுவேஷன். ஸோ இது மூலமாக அப்போ எனக்கு என்ன டீச் பண்ணுறாரு காடு அப்படின்னு சொல்லி அந்த லேர்னிங்ஸை நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு திரும்பி திரும்பி ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது, ஏன் இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமாக கடவுளை ப்ளேம் பண்ணுறதோ, இல்லை உங்கள் ராசியை ப்ளேம் பண்ணுறதோ, இல்லை உங்கள் நேரத்தை ப்ளேம் பண்ணுறதோ, இல்லைனா ப்ராப்ளம் கொடுக்குறதோ ஒரு ஆளாக இருந்தால் அந்த ஆளை ப்ளேம் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு, நான் ஏதோ என்னையே சரிப்படுத்திக்கணும்னு கடவுள் நினைக்கிறாரு. அதனால தான் நான் ஏதோ சரியில்லாதனால தான் இதெல்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்மளுக்கு புரியாது என்ன நம்ம சரியில்லைன்னு. அதை அப்படியே கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணி கடவுள்கிட்ட சொல்லணும், எனக்கு டீச் பண்ணுங்க, நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு எனக்கு டீச் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே நான் தான் தப்புன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டி உருகி கேட்டுட்டு 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு லைஃப்பை லீட் பண்ணும்போது அங்கங்கே பளிச்சுன்னு நம்மளுக்கு வந்து புரிய வைப்பார். ஐதர் த்ரூ மெடிடேஷன், இல்லை குளிக்கும் போது, இல்லை பிளஸ்ஃபுல்லாக நம்ம மைண்ட்ஃபுல்லாக வந்து சாப்பிடும்போது ஏதோ ஒரு மொமெண்ட்டில் பளிச்சுன்னு அந்த ஆன்சரை வந்து சொல்லுவார். இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளமை வந்து ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து பேட் லக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தன்னைத்தானே இந்த நொந்துக்கிறது, இல்லைனா அடுத்தவங்க மேலே டூ மச் ஆஃப் ஹேட்டட்னஸையும் வெறுப்பையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுன்ற விஷயத்த பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போகும். ஸோ இந்த மூணும் வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கிறத ரொம்ப கவனித்து பார்க்கணும். ஈவன் ஒரு ஃபோன் கால், இல்லை சடனாக ஒரு பர்சன் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, இல்லை ஒரு சிச்சுவேஷன் வந்து பிளான் பண்ணி இல்லாத மாதிரி வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் ஒன்று நினச்சிப்பீங்க ஆனால் அது ஒன்று நடக்குது, அல்ல சடனாக நம்மளுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பெயின், ஒரு எம்டினஸ்ஸு, ஒரு ஒரு ஃபியரு, அப்புறம் ஒரு விதமான ஒரு டென்ஷனு, இந்த மாதிரி எது வந்தாலும் இதுக்கு பின்னாடி இறைவன் ஏதோ எனக்கு சொல்லி தராரு. இது ஒரு கிளாஸு. இந்த 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 ஒரு ஒரு ஈவெண்ட்டுன்றது ஒரு புதுசாக ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்து ஒரு புது லெசன், அவ்வளோதான், புது சாப்டர். இந்த சாப்டர் மூலமாக இறைவன் எனக்கு ஏதோ சொல்ல வராருன்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை இறைவன் கிட்ட மட்டும் நீங்கள் சரண்டர் பண்ணிடுங்க. இருக்கா அதையே நோக்கி அதையே தேடிக்கிட்டே இன்னைக்கு நாளை தொலைக்காமல், எனக்கு என்னவோ நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, நான் அதை உங்ககிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு உங்களோட நினைவை எப்போவுமே என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் குருவை வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேக்குள்ளேயோ இல்லை ஆஃப்டர் ஃபியூ டேஸோ உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்படி தாங்க லைஃப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இப்படி மட்டும் நீங்கள் லைஃப்பை எடுத்துகிட்டு போங்க. ஒவ்வொரு விஷயமும் அன்ஃபோல்ட் ஆகி எப்படி இருக்கும்னா, ரகசியங்கள் வந்து ஒவ்வொன்றா தெரிய வர உங்களுக்கு வந்து பயங்கர மேஜிக்காக இருக்கும், ரொம்ப மிராக்குலஸாக இருக்கும். ஐயோ, இதை நான் யார்கிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உள்ளுக்குள்ளே ரொம்ப அந்த ஆனந்தத்தோடு வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒரு டான்ஸோடையே நீங்கள் வந்து சுற்றுவீங்க. லைஃப்பும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஒண்டர்ஃபுல்லாக மாறி சீக்கிரமாக நீங்கள் சூப்பர் ஹியூமன் பீயிங் ஆயிடுவீங்க. ஓகே, ஹாவ் அ கிரேட் டே டு யூ ஆல். நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் அனுப்பி வைக்கிறேன் அப்புறமா.
அந்த சோல்ன்றது ஒரு ஸ்கூலு. சோல் வந்து இந்த உலகத்துல வந்து ஒரு ஸ்கூலா வந்து வாழ வந்திருக்கு. அந்த பூமின்றது வந்து இந்த சோலுக்கு வந்து ஒரு ஸ்கூலாம். அப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து நான்